மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த மீன ராசிக்காரர்களை வாழ்க்கையில் வழிநடத்தி செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தோல்வி அடைஞ்சு துவண்டு போனாலுமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய மீன ராசிக்காரங்க. காலபுருஷ சக்கரத்தில் 12வது ராசியாக வலம் வரக்கூடியது மீன ராசி. உங்களோட ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீன ராசி நீர் தத்துவம் கொண்ட ராசிங்க. சுக்கிர பகவான் உச்சம், புதன் பகவான் நீச்சம். உங்களுடைய சின்னம் 2 மீன்கள். புரட்டாதி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் கடல் பச்சை. மீன ராசிக்காரங்க மென்மையான மனம், ஆழ்ந்த கருணை மற்றும் கற்பனை சக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க பிறரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல தனித்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. கனவுகள் மற்றும் ஆசைகள் இவங்களோட வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் முக்கிய காரணிகளா இருக்குங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு இந்த மீன ராசிக்காரர்கள் ரொம்ப நேரத்தை எடுத்துக்குவாங்க. ஒருத்தவங்க மேல உண்மையான அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த உறவை உண்மையோடு காப்பாற்றுவாங்க. பிறர் சந்திக்கும் பிரச்சனையை தங்களோட பிரச்சனை போல உணர்வாங்க. அன்பும் பாசமும் நிரம்பியவர்களா இருப்பாங்க. ஆனா உணர்ச்சிகளை எப்பவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. படைப்பு திறன் மற்றும் உள்ளுணர்வு இவங்களுடைய பலமா இருக்குங்க. கலை, இலக்கியம், ஆன்மீகம் போன்ற துறைகள்ல சிறப்பா விளங்குவாங்க. சில நேரங்கள்ல அதிக உணர்ச்சி காரணமா முடிவெடுக்கிறதுல குழப்பம் ஏற்படலாம். ஆனா மனசாட்சியை கேட்டு செயல்படுறதால நல்ல பலன்களை பெறுவாங்க இந்த மீனராசிக்காரங்க. குடும்பத்தார்களோட நலனுக்காக பல தியாகங்களை செய்வாங்க. குடும்பத்துல அமைதியான சூழலை உருவாக்க விரும்புவாங்க. சண்டைனாவே இவங்களுக்கு பிடிக்காதுங்க. சிக்கலை சமசாரம் மூலம் தீர்க்க விரும்புவாங்க. கனவுகள் அதிகமாக காண்பாங்க. ஆனால் அவற்றை நனவாக்குறதுக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு தேவைப்படுதுங்க. மீன ராசிக்காரங்க சில நேரங்களில் மற்றவங்களை நம்பி ரொம்பவே ஏமாந்து போயிருப்பாங்க. ஆன்மீக சிந்தனைகள் இவங்களுக்கு உள்ளார்ந்த பலன் தரும். இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச மீன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறேங்க. கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி போயிடுச்சுடா, கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க. மீனராசி என்பர்களே, நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறாரு. வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவேன்னு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்கிறியா அப்படின்னா அப்படி தான் வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானோட அருளாசியினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுங்க. நான் சொல்கிற இந்த வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களோட வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட நின்று துணையா நிறைவேற்றி கொடுப்பாருங்க அப்படின்னு நீங்க முழுசா நம்பணும். எந்த ஒரு நம்பிக்கையோட, எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகுறீங்களோ உங்களோட கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவாரு. அந்த வகையில உங்களுக்கு நல்ல செய்தியோட தாங்க நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக முருகப்பெருமான் இந்த வீடியோ பதிவை உங்களை பார்க்க வச்சுருக்காருன்னே நீங்கள் நினச்சிக்கோங்களேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை பார்க்குறது எனக்கு பிடிக்காமல் கூட போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் முன் யோசித்து செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு கவனம் தேவைங்க. அடடா, மீன ராசிங்களை பற்றி சொல்லவா வேணும்? தனக்குன்னு செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ஒன்று கூட கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 0. இந்த விஷயம் தப்புன்னு நினச்சிங்கன்னா
இந்த விஷயம் தப்பு அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் கேர் எடுத்துக்குவீங்க. அது ஒரு புறம் இருக்க, மருத்துவரை பார்த்து கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆலோசனை கேட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, சித்திரம் வரைகிறதுக்கு சுவர் நல்லா இருக்கணும், அதே மாதிரி உங்களுடைய வீரதீர செயல்கள், குடும்ப பொறுப்பு, மற்றது எல்லாமே செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்ததான் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழல் நிலவுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். முக்கியமாக தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து காண போகிறீங்க. அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் சூப்பராக வாழக்கூடிய அமைப்பில் பிறந்திருக்கு. இன்னும் எனக்கு சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வராகி அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்க, நல்ல வழி பிறக்குங்க. இப்போது மீனராசிக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லையா, நல்லது நடக்க போகுதுன்னே சொல்லலாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து செயல்படுங்க. அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் ஆட்சி செய்கிறாங்க. அவங்களுடைய அமைப்பில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, எப்படி வலம் வராங்க, அதை பொறுத்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட போகுது. எதிரிகளோட சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உறவுக்காரன்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் மிக அதிகமாக உதவி எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம், வளையாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க. சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உறவுக்காரர் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. புதுசாக ஆடை வாங்க போறீங்க. அபகரணங்கள் வாங்கியெல்லாம் மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்தோடு வெளிநாடுகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க. விருந்து, விசேஷம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்க போறீங்க. எதிர்கால பிரச்சனைகளுக்கு கடன் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய பண வரவை வச்சு கடன் வாங்காமல் சமாளிச்சுக்கோங்க. இது உறவுக்காரவங்க ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஆனாலும் குரு பகவானினோட பலத்தினால அது எல்லாத்தையுமே தூசி மாதிரி சமாளிச்சிருவீங்க. ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்குங்க. சிலருக்கு வெளிநாடு வெளியூரெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிட்டு அப்படின்னா எல்லா விதங்கள்லையும் ஆதரவு பெறுங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பணிகளில் அவருடைய பதவி உயர்வு, நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துங்க. அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான முயற்சிகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ஈடுபடலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு வெற்றியும் இருக்கு. அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும். பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களுடைய படைப்புகள் பெரும் வரவேற்பு பெறப்போகுது. பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு கௌரவிக்கப்பட போகிறீங்க. படப்பிடிப்பு தொடர்பாக சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட பாராட்டையும் பரிசையும் பெற போகிறீங்க. போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க. அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய தோழிகள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் பாராட்டு பெற போகிறீங்க. கணவரோட அன்பும் ஆதரவும் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள், பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சொந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்குங்க. கண்டிப்பாக
இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய போகுதுங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க. உங்களுக்கு தகுதியான திருமண வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்குங்க. பணவரவு கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் 10 பைசா வந்து கடன் இல்லாமல் எந்த தேவையும் முழுசாக அடைக்க போகிறீங்க. உங்கள் துணையோடு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முறியடிக்குங்க. அவமானம் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. குடும்பத்து மேலே அக்கறை அதிகரிக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தொடங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தொழிலும் ரொம்பவே அமோகமாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது.